அஞ்சு எழுத்து, அஞ்சு எழுத்து. என் தலை எழுத்து. ஒன்ன போய் அடியாள வச்சிருக்க பாரு. படிச்சு படிச்சு சொன்ன ஊருக்குள்ள வராது. ஏன்டா ஊருக்குள்ள வந்த? எவனாவது பாத்துருந்தானா? யாரும் பாக்கலையா? அது விடிஞ்சாலடா தெரியும். இந்த வரேன். ஏய் போட்டா பாரு. இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு இது தெளிஞ்ச உடனே போ. சரிங்க. இது தெளிஞ்ச உடனே ஊர் அடங்கிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா? சரிங்க. எல்லாத்துக்கும் தலையாட்டுறியடா போ. ஐயா 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 நாயே 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 கழுத்து பிடிச்சு கொன்னுடா. அந்த பொண்ணை எரிச்ச மாதிரி எரிச்சு கொண்டு போடுவேன். என்ன விஷயம்? அந்த வீடு விஷயம். வீடு இப்ப ரொம்ப முக்கியமா? வெளியே பார்த்தா உன்னை கொண்டு விடுவாங்க. உள்ள போய் தப்பிச்சுக்க போ. சரிங்க. யாரது? யாரதுன்னு கேக்குறல்ல? ஒருவேளை தானா விழுந்துருச்சா? என் வாழ்க்கையை கெடுத்த பாவி உன்ன
நம்ம குடும்பத்தை கெடுத்த பாவி இங்கதான் இருக்கான். வாங்க. அஞ்செழுத்து நான் சொல்றேன் சும்மா இருங்க தான். ஏன்னா அவனை கடிச்சு கொதறேன் பாருங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவன் ரத்தத்தை குடிக்கணும் போல இருக்கு. அஞ்செழுத்து தைரியம் இருந்தா வெளியே வாடா. என் சத்தத்தை கேட்டு ஒளிஞ்சு. தம்பி என்ன இப்படி அநியாயமா கொலை பண்ணிட்டீங்க? என்னப்பா இப்படி அவசரப்பட்டுட்ட? அப்பா நீங்க சொல்றத பார்த்தா நீங்க தான் கொலை பண்ணீங்க. அதுக்காக அவனை இங்கே போய்க்கிறது என்கிட்ட சொல்லி இருக்க கூடாது. வெளியே போச்சிருப்பேன். இவனை விட்டுருப்பா. மாமா நான் இவனை அடிச்சு போட்டு தான் வந்தேன். ஆனா இந்த நெல்லு இந்த மூட்டை எனக்கு ஒண்ணும் புரியலையே. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? அவன் கைய பாருங்க. 1 2 3 விரல காட்டுறான். அப்ப யாரோ 3 பேர் தான் கொலை பண்ணிருக்காங்க. இங்க இருக்கிறது நம்ம 3 பேர் தானே? நம்ம 2 பேர் தான் இல்லையே. தம்பி ஒத்த ஆளா எப்படி இதை செஞ்சீங்க? சும்மா இருங்க மாமா. ஏன்டா நீ இதையே சொல்லி அவனை கொல்ற? ஆக வேண்டிய காரியத்தை பாப்போம். ஆக வேண்டிய காரியம்னா பணத்தை என்ன பண்ண போற? ஐயோ இந்த பணம் புதைக்கிற வேலை எனக்கு பயம்பா. இருந்தாலும் தம்பிமானம் கப்பல் ஏறிடுமே. இந்த குடும்பத்துக்காக செருப்பா இருந்திருக்க. நானே பாத்துக்கிறேன். இவனை நான் போச்சிடுறேன். அதான் எப்படியோ விஷயம் புதைஞ்சு போச்சு. தம்பி வாழ்க்கையை கெடுத்தவன் நாசமா போயிட்டான். ராமு இதை ஏன் பாத்துட்டு இருக்க? வா போலாம். நீங்க போங்க தம்பி. கொலை பண்ணிட்டீங்க அப்புறம் என்ன பாத்துக்கிட்டு. அஞ்செழுத்து அஞ்செழுத்து டேய் உண்மையிலே செத்து போயிட்டான். தம் கட்டிருக்கானு நினைச்சேன். டாட்டா காமிச்சுக்கிட்டே செத்து இருக்கான் பார். என்னங்க என்னங்க இங்க எப்படி நெல்லு சந்துச்சு? என்னங்க நீங்க எல்லாம் தூங்காம இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? குடோன்ல பயங்கர சத்தம் கேட்டுச்சு. நெல்லை யாரோ திருட வந்திருக்காங்க. போய் பார்த்தோம் ஒருத்தரையும் காணோம். அப்போ ஸ்டோர் ரூம்ல தான் ஒளிஞ்சிருக்கணும். அங்க நெல்லு சிந்தி கிடந்ததை நான் பார்த்தேன். சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. இங்க பாருங்க. நெல்லு மூட்டுல ஓட்ட விழுந்திருக்கு. அங்க பார். பெருச்சாலியோ எலியோ செஞ்ச வேலை. இத போய் பெருசு பண்ணிட்டு. இல்லைங்க யாரோ ஓடி வந்த மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்ல கதவு படான்னு சாத்துற சத்தம் வேற கேட்டுது. பெருச்சாலியால கதவு சாத்த முடியுமா? காத்துல கதவு தானா சாத்திக்கிறது இல்லையா? நீ வேறம்மா நடுராத்திரில போட்டு குழப்பிக்கிட்டு. வாங்க போலாம். வயிற்று வலி.
எங்க அந்த அஞ்செழுத்து பைய உண்மையை உளறிடுவானோன்னு பயந்தேன். நல்ல வேளை அவங்க அதை முடிஞ்சது. கில்லாடியா நீ. ஓமாவன் அவனை அடிச்சு போட்டு வரத்துக்குள்ள நீ கோடவுனுக்கு போய் அஞ்செழுத்தை தீர்த்து கட்டிட்டு இங்க வந்து ஒண்ணும் தெரிய மாதிரி உக்காந்துக்கிட்டு ஓமாவன் உன்னை கூப்பிடும் போது என்னடா மவனே என்ன ஆச்சுன்னு அப்புறம் அடியா கேக்குறியா? எப்படி அஞ்செழுத்தை கொண்டா உனக்கு கண்டு தெரியும். நானு நீ 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 குடோனுக்கு போய் கோடவுன் போய் அவனை கொன்னுட்டு நான் கொண்டு பே என் மகன் ராமு வரதுக்குள்ள இங்க 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 நான் இங்க வந்து உக்காண்டாங்கிறேன். ஆ, ஆ, ஆ. ஏண்டா ஆ. ஒரே நிமிஷத்துல இவ்வளவு செய்யறதுக்கு நான் என்ன மந்திரவாதியா? ஆ, ஆ. போட அறிவு கட்டும். இரு, ஒரு ரவுண்ட் உண்டா. அடிச்சுக்கிறேன். ஏண்டா ஆ. கொலைய நீ பண்ணிட்டு பழி என் மேல போடுறியா? ஐயையோ, இந்த கொலைக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அப்ப எதுக்குடா குடோன்ல என்ன பார்த்து தலையாட்டின? நீ எதுக்கு தலையாட்டியோ அதுக்கு தான் நான் ஆட்டேன். அத்தான் நீ ஆட்டும் போது நான் சும்மா இருக்கலாமா? காசா படமா கழுத தலைதாடன்னு சும்மா ஆட்டி வச்ச. அதாவது நீ கொலை பண்ணிட்டதா நானும் நான் கொலை பண்ணிட்டதா நீயும் கேணத்தனமா தலையாட்டி இருக்கோம். மொத்தத்துல நம்ம 2 பேரும் கேனேன்னு சொல்றீங்க. அத விடுற. இந்த கொலையை யார் பண்ணிருப்பா? ஆ. ஆரம்பத்திலேயே நான் சந்தேகப்பட்ட மாதிரி அந்த சந்திரா தான் இந்த கொலையும் பண்ணிருப்பா. ஐயோ ஆரம்பிச்சிட்டியா ஆவி பிராணத்தை? நம்ம 2 பேரும் உயிர் ஊசலாடுதே. இப்ப அது நான் சொல்றத நம்பியா? அத்தான் சந்திரா உடம்புல இருக்கிற லட்சுமியுடைய ஆவிதான் இந்த 2 கொலையும் பண்ணிருக்கணும். ஏன் சொல்றேன்னு கேளு. கேளியா? லட்சுமியுடைய சாவுக்கு நம்ம 4 பேர் தான் காரணம். அதுல ஏற்கனவே 2 பேர் போயாச்சு. மீதி இருக்கிறது நீயும் நானும். அடுத்து யாரும் தெரியலையே. இதே மாதிரி பேசிட்டு இருந்த நானே உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். எடியா கைய எடியா. கேட்ட வார்த்தையில திட்டிட போறேன். சந்திரா ஏன் அந்த நேரத்துல அங்க வரணும்? ஸ்டோர் ரூம்ல நெல்ல கொட்டிட்டு யாரோ ஒளிஞ்சிருக்காங்கன்னு நம்மளை ஏன் திசை திருப்பணும்? ஆக ஐயோ ஏன்டா என்ன ராத்திரியானா இப்படி குழப்புற? நீ போடா, காலையில பேசிக்கலாம். காலையில இருக்குமோ இல்லையோ ராசா. நைனா, ஆ. போப்பா, வாரத்துக்கு ஒரு கொலை தான் நடக்குது. தைரியமா போ. செய்தித்தாள் மாதிரி ஆயிடுச்சே நம்ம நிலைமை. வார மலர் மாதிரி வாரத்துக்கு ஒரு கொலையா? வருஷ பிரகாரம் அடுத்தது நீதான், அடுத்த பண்ணையார் நான் தான். எங்க அக்காவை கேட்டதா சொல்லு. இந்தா கடைசியா குடி. என்ன நம்ம வயிறு காலையிலே கடமுடான்னு பண்ணுதே. என்ன குடிச்சாலும் செரிக்குமே. ஏம்மா கொஞ்சம் காபி கொடுமா. என்னங்க என்னங்க கணக்கு சந்திரா கிட்ட காப்பி கேட்டேன். அவ என்ன வேணும்னு கேக்குறாயா? என்ன வேணும்னு கேட்டா காப்பி வேணும்னு சொல்ல வேண்டியதானே? அப்படி கேக்கலையா? அவ நின்ன இடத்துல தலை மட்டும் திரும்பி கேக்குறியா? என்னங்க அது? எப்படி தலை மட்டும் திரும்ப போவாதையா? சொல்றது பெரிய போவாத. ஏன் போனா என்ன? உண்மையே சொல்றியா? தலை திரும்பிச்சு. அப்படியா?